கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்பிஜிகே சேனல். இன்றைக்கி நம்ம ஹேர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சால்ட் பெப்பர் இதை வந்து உப்பு காய் தான் சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்டீல் ஆணி தேவை, அப்புறம் ஒரு டேப்பு, ஒரு ஸ்டிக்கு தேவை. கரெக்டாக இந்த சைஸ் பார்த்துக்கோங்க. சைஸ் பார்த்து கரெக்டாக மெலிசாக ஒரே அளவில் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு நைஃப் தேவை, கட்டர் தேவை. இது வந்து எல்லாம் செஞ்சுலாம் வாங்க பார்க்கலாம். கைஸ் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குண்டு குண்டாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நல்லா இந்த மாதிரி பண்ணுறதுக்காக நான் இந்த நைஃபை வச்சு நல்லா இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா ஸ்மூத் ஆகிடும். ஓகே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் ஆகிடுச்சா. இப்போ வந்து சாண்ட் பேப்பர் எடுத்து ஃபுல்லாக தேய்ச்சிக்கணும் கைஸ். பாருங்கள், சாண்ட் பேப்பரை நல்லா உல்ட்டாவாக மடிச்சுக்கோங்க. உல்ட்டாவாக மடிச்சு இப்படி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா ஸ்மூத் ஆகிடும் கைஸ். பாருங்க கைஸ், நல்லா ஸ்மூத் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஏதோ இதே மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக ஸ்மூத் ஆகிடும். ஸ்டிக்கு ஃபுல்லாக ஸ்மூத் ஆகிடும். இப்போ வந்து நம்ம முன்னாடி ஷார்ப் வந்து ஒன்று வைக்கணும். வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ட்ரிப் இருக்கா, இங்கே பாருங்கள். இது வந்து எந்த பக்கம் உங்களுக்கு ஷார்ப் வேணும்னு கண்டுபிடிக்கிறதுக்காக எதுனா ஒன் சைடு வந்து குண்டாக இருக்கும் பாருங்களா, அது வந்து பேக் லாக் பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க. இது வந்து மெலிசாக இருக்கும், அது வந்து இது டிப்புக்காக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், உங்களுக்கு கரெக்டாக பேலன்ஸ் ஆகும் ஹேரோ. அதனால் நான் வந்து இந்த பக்கம் வச்சுக்கிட்டு லைட்டாக இந்த மாதிரி வச்சு லைட்டாக கொஞ்சம் கேஃபை விட்டு அறுக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக அறுத்துட்டு அப்படியே இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி சீவிட்டுங்க. சீவிட்டு இங்கே பாருங்கள், நல்லா கொஞ்சம் கேஃப் வந்துருக்கா. இந்த கேஃபில் இந்த ஆணி வந்து இப்படி வைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு டேப் சுற்றிடலாம் வாங்க. கைஸ் பாருங்கள், இந்த மாதிரி டேப் சுற்றிட்டுனா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நின்றுடும். இப்போ வந்து பாருங்கள் கைஸ், இந்த மாதிரி நூல் இருக்குது, அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் சிங்கிளாக போடுறேன். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஒரு கை நீட் அளவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி திருப்பம் அதே மாதிரி திருப்பம் பாருங்கள், கை நீட் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கே வந்து இது அவ்வளோதான் போதும் பிடிச்சிக்கிறேன். அப்புறம் இந்த ரெண்டு இது ஜாயின் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ரெண்டு இது ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, பாருங்கள், இந்த மாதிரி முடி போட்டு இந்த நல்லா இந்த ஈக்குவலாக இங்கே வர மாதிரி பண்ணுதுங்க. அப்புறம் இதை வந்து திரும்ப நான் டபுளாக போடுறேன். ஏன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், சுற்றினா இழுத்தா பெய்யக்கூடாது. அதனால் நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அவ்வளோதாங்க. இப்போ வந்து இது இருக்கு இல்லையா, இங்கே இந்த மாதிரி வச்சு ஒரு சுற்றிடுங்க. சுற்றிட்டு அதே மாதிரி நல்லா ஃபுல்லாக போட்டு டைட்டாக இழுத்து பிடிச்சி சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சுற்றினா தான் உங்களுக்கு வந்து இந்த டிப்பு வந்து எங்கேயும் உடையாது, பறக்காது, இல்லைனா கழட்டிக்கும். அதனால் நான் ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக சுற்றிக்கோங்க. எவ்வளோ டைட்டாக சுற்ற முடியுமோ அவ்வளோ டைட்டாக இழுத்து சுற்றுங்க. அதுக்கு ஓவர் டைட்டாக இழுத்துறாதீங்க, பிஞ்சிரும். அப்புறம் சுற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு இந்த திருப்பி டேப் எடுத்து சுற்றிக்கலாம். அவ்வளோதாங்க பாருங்கள், நல்லா சுற்றிட்டேன். இப்போ வந்து நல்லா டிப்பர் ஓகே ஆயிடுச்சு. இப்போ கீழே பாருங்கள், கீழே குத்தினாலே எதுவும் ஆகாது, சவுண்ட் வருது பார்த்தீங்களா. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம பின்னாடி இந்த லாக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் இதை வச்சுலாம் வாங்க. பாருங்கள், இங்கே வந்து இந்த மாதிரி இருக்குது, அது வந்து நல்லா ஃப்ளாட்டாக பண்ணணும். அதுக்காக நான் இப்போ வந்து இதை வெட்ட போகிறேன். பாருங்கள், இந்த பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக இதை சாட்சி வச்சுக்கிட்டு ஓவர் ஃபோர்ஸ் கொடுக்குறது லைட் ஃபோர்ஸ் விட்டு வச்சு பாருங்கள். இதே மாதிரி நல்லா வர வர வரைக்கும் வச்சுனே இருக்கேன். பாருங்கள், வந்துச்சா, இந்த மாதிரி தான் நல்லா ஃப்ளாட் ஆகும். பாருங்கள் வருதா, அதே மாதிரி ரெண்டு பண்ணிக்கோங்க. அதுக்கு ஓவராக வெட்டி ரொம்ப ஃப்ளாட் பண்ணாக்க ஸ்டிக்கு உடஞ்சிரும். அதனால் மெலிசாக லைட்டாக ஃப்ளாட் பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து இப்போ ஓட்ட பண்ண அப்படி போடலாம் பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட் ஆயிடுச்சா. இப்போ இதை வந்து இங்கே கரெக்டாக எந்த சென்டர் பாயிண்ட்டுன்னு பார்த்து அதை வந்து நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி வச்சு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வச்சு அறுத்துருங்க. கொஞ்சம் தூரம் பாருங்கள், இவ்வளோ தூரம் நான் வந்து இந்த கேஃபுக்காக நான் இவ்வளோ தூரம் வச்சு அறுத்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா கொஞ்சம் ஹோல்ஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த வந்து சாண்ட் பேப்பர் வந்து நல்லா மெலிசாக சைஸ் பார்த்து பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாண்ட் பேப்பர் உள்ளே போட்டு நல்லா தேய்ச்சுவாங்க. அப்போ தான் நல்லா ஹோல்ஸ் பெருசாகும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வி ஷேப்பில் வரணும். இந்த மாதிரி வரதுக்காக ஃபுல்லாக போட்டு தேய்ச்சுவாங்க. உங்களுக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ அவ்வளோ சைஸ் போட்டு தேய்ச்சுவாங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதை லாக் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிங்கில். ஓகே, இப்போ வந்து இந்த ஃபெதர் வச்சுலாம் வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், லைட்டாக வந்து இது வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே வந்து பின்னாடி இருக்கு இல்லையா, இது வந்து எவ்வளோ சைஸ் இங்கே பாருங்கள். நான் வந்து இங்கேருந்து இவ்வளோ சைஸ் வைக்க போகிறேன். அதனால் நான் இங்கே இதோட கட் பண்ணிக்க போகிறேன். இதையும் கட் பண்ணிக்கணும். பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி நல்லா வந்துடும். இப்போ வந்து இந்த எந்த பக்கம் உங்களுக்கு வேணுமோ அந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கத்தில் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இது இழுத்தங்கன்னா இந்த மாதிரி வந்துடுங்க. இப்போ வந்து எதுவும் இல்லை, அவ்வளோதான். இந்த மாதிரி இழுத்துட்டாக்க முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இதை வந்து பாருங்கள், இப்படி இருக்கு இல்லையா, இப்படி வச்சுட்டு முன்னாடி பின்னாடி டேப் வச்சுக்கணும். அவ்வளோதான். அப்புறம் இன்னொன்று ஒரு மெயினாக இது பாருங்கள், இங்கே இது இருக்கு இல்லையா, இதையும் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து கட் பண்ணாத வேலைக்காகும். இது இந்த மாதிரி லைட்டாக இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக பண்ணணும். இந்த மாதிரி ஃபெதர் லைட்டாக அப்படியே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இந்த கேப் வருது பாரியா, இந்த கேஃபையும் இப்படி வச்சு இங்கே ஒரு டேப்பும் அடிக்க போகிறோம். இப்போ வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு. பாருங்கள், அதே மாதிரி நான் வந்து 3 எடுத்துக்கினேன். ஒன்று வந்து பிளாக், 2 வந்து ஒரு இது மாதிரி எடுத்துக்கினேன். ஓகே, இப்போ வந்து இது வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் வாங்க.
பாருங்கள் அதே மாதிரி இங்கே வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மேலே வர மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் அதே மாதிரி நல்லா வச்சுட்டே கொடுத்துருங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இப்போ வந்து அதே மாதிரி வைக்கணும். கொஞ்சம் நல்லா சைஸ் பார்த்துக்கோங்க. பாருங்கள் அதே மாதிரி வைக்கிறேன். பாருங்கள் அதே மாதிரி வச்சிட்டேன். அதே மாதிரி வைக்கிறவங்க பாருங்கள் அதே மாதிரி பின்னாடி பக்கம் வச்சு அதே மாதிரி ஃபுல்லாக அந்த லைட்டாக ஏதாவது கேப் விட்டோம் பார்த்தியா அதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஃபெதர்லாம் விட்டோம். அதை வந்து எடுத்து விட்டு இந்த மாதிரி சுற்றுக்கோங்க எல்லாத்தையும். இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஃபுல்லாக போட்டு சுற்றுக்கோங்க நல்லா. ஓகே சொல்லலாம் பாருங்கள் வச்சுட்டேன். இப்போ வந்து முன்னாடி கொஞ்சம் நல்லா போட்டு சுற்றுக்கோங்க. இந்த எல்லாத்தையும் நிறைய போடல, ஒரு அரை மணி போட்டு கொஞ்சம் கம்மி பாருங்கள். அவ்வளோதான் இந்த மாதிரி வச்சுட்டேன். இப்போ வந்து இதை வந்து ஃபெவிக்விக் போட்டு ஓட்டிடலாங்க. நாங்கள் பாருங்கள் அவ்வளோதான் ஆரோ ரெடி ஆச்சு. ஷார்ப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக நீட்டாக இருக்குது. ரெடியாக ரெடி பண்ணிட்டேன். வாங்க விட்டு பார்க்கலாம் இப்படி எங்கெங்கெல்லாம் சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஸ்லாக் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம மரத்துக்கு விட்டு பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் லைட்டாக தான் இழுத்து விட்றேன். அதே பாருங்கள் எவ்வளோ பவராக போயிட்டு குத்துதுன்ட்டு. இங்கே பாருங்கள் கிட்ட வாங்க. பாருங்கள் எவ்வளோ உள்ளே போயிருக்கு பாருங்கள். எவ்வளோ இருக்கோ அவ்வளோ உள்ளே போயிடுச்சு. இப்போ எடுக்கிறதும் கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் ஓட்டையும் ஆயிடுச்சு தேங்காய் மரத்தில் பாருங்கள். ஓகே கைஸ் அடுத்து வந்து நம்ம மண்ணில் குத்தி பார்க்கலாம் போதான்ட்டு வாங்க. பாருங்கள் இப்போ வந்து நான் மண்ணில் குத்துறேன் பாருங்கள். இங்கே கெட்டே இருக்க அந்த மண்ணில் குத்துறேன் பாருங்கள். மண்ணில் ஃபுல்லாகவே போயிடுச்சு பாருங்கள் உள்ளே. இங்கே பாருங்கள் எவ்வளோ உள்ளே போயிருக்கு. இங்கே பாருங்கள் எடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ உள்ளே போயிருக்கு பாருங்கள் எவ்வளோ உள்ளே போயிருக்கு. ஓகே இப்போ வந்து 2 இதில் குத்திடுவோம். இன்னொன்று வந்து நம்ம இதில் கார்ட்போர்ட்லேயே பிளாஸ்டிக்லேயே குத்தி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் அங்கே பிளாஸ்டிக் இருக்குது. பிளாஸ்டிக்கில் விட்டு பார்க்குறேன். எங்கே விட்டாலும் எவ்வளோ ஃபோர்ஸில் விட்டாலும் இங்கே பாருங்கள் லைட்டாக தான் இங்கே பாருங்கள் இவ்வளோ லைட்டாக தான் இருக்கிறேன். அதே எவ்வளோ எப்படி குத்துது பாருங்கள். இது வந்து நான் வந்து ஒழுங்காக விடல பாருங்கள். எடுத்து போட்டேன் அவ்வளோ குத்துதுன்னு பாருங்கள். பாருங்கள் ஃபுல்லாகவே மாட்டிக்கிச்சுங்க பாருங்கள். உள்ளே போய்ட்டு இருந்தால் நீங்கள் வெளியே வந்துச்சு. எங்கள் பாருங்கள் இது ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு. இப்போ எடுக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. வெளியே வர மாட்டேங்குது கைஸ். பாருங்கள் எடுத்துட்டேன். பிளாஸ்டிக்லேயே ஓகே ஆச்சு. இப்போ வந்து நம்ம கார்ட்போர்டுக்கு போடலாம் வாங்க கைஸ். பாருங்கள் கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்குது. இதில் விட்டு பார்க்குறேன். கைஸ் பாருங்கள் ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ உள்ளே போயிருக்கு பாருங்கள். மண்ணில் எவ்வளோ உள்ளே போயிடுச்சு அது அவ்வளோதான் கைஸ். எவ்வளோ இதுக்கு போயிருக்கு. சும்மா லைட்டாக விட்டாவே ஃபுல்லாக போகுது கைஸ். ஓகே கைஸ் ஹேரோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.